சத்யா இங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு தான் ஸ்டடி லீவ் ஆச்சே. இவங்க கிளாஸ் பிள்ளைங்க யாருமே வரல. இவன் மட்டும் எதுக்கு காலேஜ்ல வந்திருக்கா? இப்ப என்னன்னு போய் கேட்டாலும் நம்ம கிட்ட கோஆபரேட் தான் செய்வா. நமக்கு இதுக்கு வம்பு, நாம பாட்டுக்கு போவோம். இவன் எதுக்கு இங்க வரான்னு தெரியலையே. இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. என்ன எதுவுமே பேசாம நேர போயிட்டாங்க. இப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்பாங்க. இப்ப என்ன எதுவுமே கேட்காம போயிட்டாங்க. சத்யா, என்னாச்சு தனியா இருக்க? உங்க கிளாஸ் பிள்ளைங்க யாருமே வரலையா? இல்ல, எல்லாருக்கும் ஸ்டடி லீவு. அதனால எல்லாரும் வீட்ல இருக்காங்க. சரி, நீ மட்டும் எதுக்கு இங்க தனியா வந்து இருக்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலன்னா நீயும் வீட்ல இருக்க வேண்டியதானே? இல்ல, அது காவியா வரேன்னு சொன்னா அதான். சத்யா, அழுதுட்டா இருக்க. என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அது ஒண்ணு இல்ல. ஏதாவது பிரச்சனையா? யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா என்ன? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. நீங்க தனியா இருந்தியா? அதனாலதான் வந்து கேட்டேன். சரி. சத்யா, இங்க யாருமே இல்ல. கேண்டீன்ல வந்து இருக்கலாம்ல. அங்கேயாச்சும் யாராவது இருப்பாங்க. இங்க யாருமே இல்ல. நீ இப்படி தனியா இருக்கிறது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தனியா இருக்கணும் போல இருந்துச்சு. அதனால தான் இங்க வந்து இருந்தேன். அப்புறம் காவியா இங்க தான் வரேன்னு சொன்னா. அதனால தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ இங்க இருந்துக்க. என்ன, நம்ம போய் பேசினாலே எரிஞ்சு விழுவா. இப்ப என்ன இவ்வளவு சாஃப்டா பேசுகா? அதுவும் இவன் நார்மலா இருக்கிற மாதிரியே இல்ல. கண்ணெல்லாம் கலங்கி போய் இருக்கு. வீட்டுல எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. சரி, எதுக்கும் காவியா இந்த வழியா தானே வருவா. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறமா போவோம். பாவம், அதுல வேற யாருமே இல்ல. தனியாவே இருக்கா. நம்ம இங்கே நிப்போம். அப்புறம் எவனாச்சும் வந்து வம்பிழுக்க போறான். இவன் என்ன இங்க நின்னுட்டு இருக்கா? எம்மா தாயே, வந்துட்டியே. உன் ஃப்ரெண்டு இவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஓ, சத்யா வந்துட்டாலோ? ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, அந்த பிள்ளை அங்கிருந்து அழுதுட்டே இருந்துச்சு. அதான் என்ன ஏது தெரியல. தனியா வேற இருந்துச்சா, அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வரதா சொன்னா, அதான் நீ இந்த வழியா தானே வருவ. என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது எனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்டு தான் அங்கிருந்து அழுதுட்டே இருந்தா. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதான் உன்கிட்ட கேட்கலான்னு இங்க வெயிட் பண்ணிக்கேன். அப்போ உனக்கும் தெரியாதோ? எனக்கும் தெரியல. காலையில ஃபோன் பண்ணா அழுதுட்டே இருந்தா. எனக்கு ஒன்னு மீட் பண்ணணும், ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா சரின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். இனிமேதான் தெரியும் என்ன விஷயம்னு. அப்படியா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. என்ன விஷயம்னு பேசிட்டு என்னன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவியா? ஒரு நிமிஷம். நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்? அதுவும் நான் உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவளுக்கு எப்படி கோவம் வரும்னு உங்களுக்கு தெரியுங்களா? அது சரி, நீங்க எதுக்கு அவளை பத்தி விசாரிக்கணும்? அவ எதுக்கும் அழுதுட்டு போறா. உங்களுக்கு என்ன? அது மட்டும் கிடையாது. காலேஜ்குள்ள நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு பேசிக்கிறாங்க. நீங்க மட்டும் அவகிட்ட பேசினது எவனாவது பார்த்தா அவ்வளவுதான், கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு கேட்டு என்கிட்ட சொல்லு. ஆஹா, நான் மாட்டேன். என்ன விஷயம்னு கேட்டு என்கிட்ட சொல்லலன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். என்ன கோவப்பட போறியோ? இல்ல. நீ கோவப்பட்டுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு என்கிட்ட சொல்லு. இப்பெல்லாம் ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் நான் மேம் கிட்ட சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. சரி சரி சரி, நம்ம இதுலயே வெயிட் பண்ணுவோம். என்ன விஷயம்னு கேட்டுட்டு போவோம். ராணி, சித்தி, ஏமா வாமா. நந்தினி வா மக்களே. என்ன ராணி, உறங்கிட்டு கிடந்தியோ? ஆமாம்மா, இதுலே இருந்தனா அப்படியே கொஞ்சம் படுத்தே உறங்கிட்டேன். காலையிலே எந்திரிச்சோம்லம்மா, எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா நல்லா உறக்க வரும். அந்தேனி கொஞ்ச நேரம் இந்த சோஃபால படுத்து உறங்குவேன். ஏன் பிள்ளைங்க 2 பேரும் வீட்டில் தானே இருக்காங்க? இல்லம்மா, சுவாணி மட்டும் தான் இருக்கா. அண்ணா பேக் எல்லாம் பேக் பண்ணுன்னு சொன்னிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. சத்யா காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனாம்மா. சத்யா காலேஜுக்கு போயிருக்கா. என்கிட்ட போக மாட்டேன், இனிமேல் ஸ்டடி லீவ் தான் ஒரு வாரம். அதனால நம்ம கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தா. ஆமா மக்களே, திடீர்னு ஏதோ நோட்ஸ் ஏதோ வாங்கணுமா. அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே நோட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனா. மத்தியானம் வந்துருவா மக்களே. சுவாணி உள்ளதா இருக்கா. போ. அப்படியா? சரி சித்தி, நான் உள்ள போறேன். ஏம்மா வாமா, இடி காஃபியை தான் போட்டுட்டு வரட்டா? வேண்டாம் டீ, இப்போ தானே வந்து கொஞ்ச நேரம் இருக்கேன். நான் தரையில இடி, எனக்கு காலு நல்லா உழைக்கி. சரிம்மா, இதுல இடி. ஏடி செல்வி வரேன் தானே சொன்னா இன்னைக்கு? ஆமாம்மா, இன்னைக்கு இங்கே பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னா. எனக்கு காலையில் 5 மணிக்கு பஸ் இதுல இருந்து தானே போகும். அவள் வீட்டிலேருந்து வந்து போகணுன்னா மாதிரி லேட் ஆயிரும் சொல்லி நைட்டோட பிள்ளைகளையும் கூட்டிட்டு இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டா. என்கிட்டயே வரேன்னு தான் சொல்லியிருந்தா, அதான் கேட்டேன். ஆமா, இன்னைக்கு சத்யா காலேஜுக்கு போக மாட்டேன்னு தானே சொன்னா. என்ன இன்னைக்கு போயிருக்கா? அது என்னமாமா எனக்கு தெரியல. ஏதோ எக்ஸாமுக்குள்ள நோட்ஸ் வாங்கணுமா அவள் ஃப்ரெண்டு கிட்ட. அதனால போயிருக்கா. போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் மத்தியானத்துக்குள்ள வந்துருவேன். வந்து நான் நாளைக்கு போதுக்குள்ளதெல்லாம் எடுத்து வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. இது உங்க அண்ணன் யாரும் ஃபோன் பண்ணாங்களா கோயம்புத்தூர்ல இருந்து? ஆமாம்மா, நான் சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டேன். நேற்று நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க பார்த்துடுங்க. அப்படியா? ஃபோன் பண்ணணும்? ஆமாம்மா, நம்ம எத்தனை பேர் வாரம் தங்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்ல. அதான் கேட்கறதுக்காண்டி மைனி ஃபோன் பண்ணாவ. அப்படியா? பரவாயில்ல. நானும் நினைச்சேன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டதோடி போயாச்சு, நம்ம எல்லாரும் போறோமே, ஒரு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படிமா கேட்காம இருப்பாங்க? நம்ம யாரெல்லாம் வரோன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு தங்கறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். எல்லாருக்கும் நம்ம அந்த வீட்லயே தங்க முடியாதுல்ல. ஆமா, நீ சொல்லதும் கரெக்ட் தான்.
எல்லாருக்கும் அங்கேயே தங்க முடியாது. எங்க ரூம் போட்டிருக்காவ ஒன்றும் தெரியலையே. ஹோட்டல்ல எதுவும் ரூம் போட்டிருக்காங்களா இல்ல அங்கேயே தங்குற மாதிரி தான் வச்சு அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா ஒண்ணுமே தெரியல. சரி நம்ம நாளைக்கு போறோம்ல, போய் பார்த்துக்கிடலாம். வேற என்னட்டி சொன்னா? நம்ம எல்லாம் போறோம். மரி உங்க மைனி அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்களா என்னையாவது விசாரிச்சியா? இல்லம்மா, நான் அதை பத்தி எல்லாம் எதுவும் கேட்கல. ஆனா என்னாச்சுடி? ஏம்மா, அண்ணனும் மைனியும் அன்னைக்கு வந்தப்போ நம்ம சத்யாவை பொண்ணு கேட்டுட்டு போனவங்களா அவங்க 2வது பையனுக்கு? ஆமா. ஏம்மா, நேற்று ஃபோன் பண்ணும்போதும் கேட்டாங்கம்மா. எனக்கு என்ன சொல்லதுக்குன்னே தெரியல. இவகிட்ட பேசதான் என்கிட்ட எரிஞ்சு விழுறாரு. ஏன்டி கொஞ்சம் பேசி எடுத்து இதை முடிச்சு விட பாரு. நான் என்னம்மா பண்ணட்டு? இந்த ஆள்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சும் தெரியுமா? இந்த மாதிரி நல்ல சம்மந்தம் வராது, பிள்ளைக்கு காலேஜ் செகண்ட் இயர் தானே, இன்னும் 1 வருஷம் படிச்சு முடிக்கட்டும், மாறி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு சொன்னா மண்டையிலே ஏற மாட்டேங்குமா? நான் எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு. இடி, நான் வேணா பேசி வைக்கட்டா? ஏம்மா, நீங்க வேற சும்மா இருங்க. சரி வேண்டாம், செல்வியை விட்டு பேசலாம். அப்படி இல்லைன்னா அப்பாட்ட சொல்லி பேசலாம். செல்வி பேசினா உங்க வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாவல்ல? நானும் அப்படிதாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். அவ படிச்செல்லாம் முடிக்கட்டு. அந்த பையனை இப்ப நானே வேலையில ஏறி இருக்கான். படிச்செல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போட்டு அதுக்கப்புறம் பண்ணி வைக்கலாம். அவர்கிட்ட சொன்னா படிக்கக்கூடிய பிள்ளையை எப்படி அவங்க பொண்ணு கேட்கலாம்? அதுவே அவங்க பண்ணது தப்பு. இதுல திருப்பி போனை போட்டு வேற கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் உங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்டி, நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை? இந்த குடும்பத்துல இருந்து தானே உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு போனாரு. உன்ன இது ஒண்ணு உங்க வீட்டுக்காரர் சொல்லிடுவாரு. என்னைக்கு என் கையில இருக்கிறத வாங்கி கட்டிக்க போறாரு தெரியல. சும்மா இருமா, அவர் ஏதாவது கோவத்துல சொல்லியிருப்பாரு. பாரு, நானும் வாங்கிட்ட உலகத்தை தொலைச்சிட்டேன். ரொம்ப தான். ஏடி, சொல்லதை கேளு. அப்பாட்ட சொல்லி உங்க வீட்டுக்கார்ட்ட பேசி இந்த சம்மந்தத்தை முடிச்சு வைக்க பாரு. இல்ல காலேஜ் செகண்ட் இயர் முடிக்க போறல, இந்த 3rd இயர் 1 வருஷம் படிச்சதுக்கு அப்புறமா மாதிரி அவளுக்கு 1 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நல்ல பையன், நல்ல சம்மந்தம். சொன்னா கேளு. நீயும் இப்படிதான் சொல்லுங்க, செல்வியும் இப்படிதான் சொல்லுங்க. நான் என்ன பண்ணதுக்குமா? இவர்கிட்ட பேசியாச்சு, ஒரு வழிக்கு வர மாட்டேங்காரு. சரி, அங்க போறோம்ல, ஒருவேளை அந்த பையனை நேரில் பார்த்தா எதுவும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே பேசி முடிச்சிடலாம். சரிம்மா, நீ வா, நான் உனக்கு டீயை தான் போட்டு தரேன். இப்போ ஒன்று வேண்டாம். அப்படி நான் கொஞ்ச நேரம் படுத்துண்டிக்கே முதுகெல்லாம் வலிக்கி. சரிம்மா, நான் போயிட்டு இந்த சுவானி என்ன செய்யான்னு பார்க்கட்டு. எல்லாம் பேக்ல எடுத்து வை எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் எடுத்து வச்சாலும் என்னன்னு ஒன்றும் தெரியல. சரி. சத்யா, இது காவியா, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்லாட்டி. எவ்வளவு நேரமா உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா இங்கே. ஏட்டி சத்யா, உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப எதுக்கு நீ இப்படி இருந்து அழுதுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, கேளு. கேட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் நான் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு. சரி சொல்லு, என்னாச்சு? காவியா, எனக்கு கோயம்புத்தூருக்கு வரவே பிடிக்கல. ஏன் சத்யா, நேற்று வரைக்கும் ஜாலியா தானே இருந்த. எங்க வீட்லயும் பேசுகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு? நேத்து நைட்டு எங்க அம்மா எங்க அப்பாவும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேனா? என்ன பேசிட்டு இருந்தாங்க? சத்யா, நீ அழாம விஷயம் என்னன்னு சொல்லு. நாங்க நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம்ல. ஆமா, அது எங்க அம்மாக்கு அண்ணனுக்கு பையன்தான் கல்யாணம். ஆமாடி, நான் அதெல்லாம் சொன்னேல. ஆமா, அவங்க அன்னைக்கு வந்துட்டு போனாங்கல்ல. அதுக்கப்புறமா எங்க அம்மா கிட்ட அவங்க 2வது பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கேட்டாங்க. எது கல்யாணமா? ஆமா, மறுபடியும் நேத்து அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இந்த விஷயம் பத்தி எங்க அம்மா எங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு பயமா இருக்கு காவியா, ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ. ஏடி, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு கேட்கப்பக்கான சிரிச்சிட்டு இருக்க. எனக்கு பயமா இருக்கு காவியா. இங்க பாரு, ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரும்போது இப்படி 4 பேர் வரதான் செய்வாங்க பொண்ணு கேட்டு. அதுக்குன்னு உன் படிப்பெல்லாம் நிப்பாட்டி நீ வேலைக்கு போக வேண்டாம், கல்யாணம் பண்ணி அங்க போன்னு சொல்லி உங்க அம்மா அப்பா அனுப்பி வைப்பாங்களா? கேட்கறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க சத்யா. அதுக்காண்டி எல்லாம் நீ இப்படி அழுதுட்டு இருக்க கூடாது. நீ சொல்லது கரெக்ட் தான் காவியா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எங்க அம்மா பேசினது பார்த்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா, சித்தி, பாட்டி, அத்தை, பெரியம்மான்னு எல்லாருமே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காண்டி தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லுங்க? ஆமா காவியா, எங்க அம்மாக்கெல்லாம் இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். அதனாலதான் நேத்து ஃபுல்லா எங்க அம்மா எங்க அப்பாட்ட இதை பத்தி பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அப்பா கடைசி வரைக்கும் அது ஒத்துக்கவே இல்லை. ஏடி, நீ இப்ப தானே காலேஜ் செகண்ட் இயரே படிக்க, இன்னும் படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப ஏன் உங்க அம்மா இப்படி பேசுறாங்க? அதுதான் எனக்கு தெரியல. இந்த மாதிரி நல்ல சம்மந்தம் வரும்போது பேசாம பிள்ளைய பிடிச்சு கட்டி வச்சிடணும், நம்ம இப்படி வெயிட் பண்ணிட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எங்க அம்மா என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அது கேட்டதுல இருந்து தூக்கமே வரல காவியா. ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிடுவாங்களோ. ஒருவேளை நான் படிப்பெல்லாம் நிப்பாட்டி கல்யாணம் பண்ணி அங்கே போயிடுவேனோ. சத்யா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாத. சரி, உங்க அம்மா அப்பா பேசிட்டு இருந்தாங்களா? உங்க அப்பா என்ன சொன்னாங்க? எங்க அப்பா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. எங்க அப்பா கோவப்பட்டு தான் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் ஏன்டி உங்க அப்பாவோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் எல்லாம் ஒன்றும் நடக்காதுல்ல? பேசுறவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கட்டும், கடைசி வரைக்கும் உங்க அப்பா ஒத்துக்காம இருந்தா போதும் தானே? காவியா,
உனக்கு எங்க அம்மைய பத்தி சரியா தெரியல. எங்க வீட்ல என்ன டிசிஷன்னாலும் ஃபைனல் டிசிஷன் எங்க அம்மா தான் எடுப்பாங்க. எங்க அப்பாவும் அதுக்கு சரின்னு தலையாட்டிடுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பா முடியாதுன்னு சொல்லுது. எப்படினாலும் எங்க அம்மா பேசி எடுத்து எங்க அப்பாவை ஒத்துக்க வச்சிரும். பேசுறதுல எங்க அம்மா திறமசாலி. ஐயோ, அப்ப கொஞ்சம் கஷ்டமாச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு கோயம்புத்தூருக்கு போக வேண்டாம். அங்க போயிட்டாங்கன்னா இன்னும் இதை பத்தி பேசி அப்புறம் அந்த பையனை பார்த்து பேசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. லூஸ் மாதிரி பேசாத. இங்க பாரு, நான் சொல்லத பொறுமையா கேளு. நீ கோயம்புத்தூர் மட்டும் போகாம இருக்கவே செய்யாத. நீ அங்க போ, அந்த பையனை பார்த்து நேர்ல பேசி இந்த விஷயத்தை அப்படியே சால்வ் பண்ணிரு. ஏடி, எனக்கு அது யாருன்னே தெரியாது. அங்கே போ, போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோ. சரி, ஒண்ணு பண்ணு. உனக்கு பேச முடியலன்னா வேண்டாம், நானே பேசிக்கிட்டேன். நீ வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாட்ட சொல்லி எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது என்னையும் கோயம்புத்தூருக்கு வர மாதிரி பண்ணு. அங்க வச்சு பாத்துக்கிடலாம். நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இவன் என்ன திரும்பி கூட பார்க்காம அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் தினேஷ், டேய் மச்சான், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எப்போ வந்த? நான் வந்து எவ்வளவோ நேரம் ஆச்சு. ஆமா, நீ கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது வந்து என்ன திருட்டு வேலை போயிட்டு இருக்கு. ஆமா, அங்க யாரு இருக்காங்க? அது காவியாவும் அப்புறம் சத்யாவும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இருந்து பேசினா உனக்கு என்ன? நீ எதுக்கு இங்க காவல் நின்றுட்டு இருக்க? இல்ல, அது சத்யா அழுதுட்டே இருந்தா. என்ன விஷயம் தெரியல. நான் நிறைய பேசினா அவளுக்கு பிடிக்காது. என்ன விஷயம்னு கேட்டேன். எதுவும் இல்ல, காவியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. என்ன விஷயம் தெரியல, காவியிட்ட போய் கேட்டுவான்னு சொன்னேன். அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அவங்க அதை பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ பேசாம வா. ஏற்கனவே அவளுக்கு உனக்கு கண்டாலே பிடிக்காது. இப்பதான் ஒரு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இப்ப திருப்பியும் நீ பேச போய் வேற எவனாவது எதையாவது கிளப்பி விட்டுற போறான். இல்லடா, அழுதுட்டு இருந்தா கஷ்டமா இருந்துச்சு, அதான். அவ அழுதுட்டு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எதுக்கு கஷ்டமாக போகுது? ஒழுங்கு மரியாதை வா, கிளாஸுக்கு போலாம். டேய் நீ போடா, காவியா வரேன்னா என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரேன். சரி, நீ ஃபீல் பண்ணாத. கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்கோ. நான் கேண்டீன்ல போய் நம்ம 2 பேருக்கும் சாப்பிட்டதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவுமே சாப்பிடவே தோணல. அப்ப காலையில வீட்ல இருந்து எதுவும் சாப்பிடாம தான் வந்தியோ? ஆமா, எனக்கு பசிக்கவும் இல்ல. எது சாப்பிட்டாலும் இறங்கவும் இறங்காது. பஸ் கிடைக்காதுன்னு சொல்லி நான் வீட்ல இருந்து சாப்பிடாம வந்துட்டேன். எங்க வீட்ல இன்னைக்கு ஃபிஷ், மட்டன், சிக்கன் எல்லாம் எங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. உனக்காண்டி எதையும் சாப்பிடாம வீட்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு மட்டும் நல்லா பசிக்கி. நான் போய் பப்ஸ் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். நீ இங்கே இருந்துக்கோ. சரி, எனக்குலாம் எதுவும் வேண்டாம். பேசாம இரு, நான் வாங்கிட்டு வரத சாப்பிடு. டேய் காவியா வரடா. ஐயோ, இவனுங்க 2 பேரும் இங்க நிக்கிறாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டா சொல்லணும். சொன்னா அவ அடிப்பா, சொல்லலைன்னா இவன் முறைப்பா. இப்ப என்ன பண்றதுக்கு? சரி, யாருக்கிட்டையும் சொல்லாண்டான்னு சொல்லி விஷயம் என்னன்னு பேசாம சொல்லிட்டு போயிருவோம். காவியா, என்னாச்சு? எதுக்காக சத்யா அழுதுட்டே இருக்காங்க? அது அது அவ வீட்ல ஏதோ பிரச்சனையா, அதனாலதான். வீட்ல பிரச்சனையா? அவளுக்கு என்ன வீட்ல பிரச்சனை வர போகுது? ஐயோ, இப்ப எப்படி சொல்லதுக்கு? நமக்கு வேற பயமா இருக்கே. காவியா, என்னாச்சுன்னு கேட்கவும்ல, சொல்லு. அது அது ஒண்ணும் இல்ல. அவளுக்கு அவங்க வீட்ல அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அழுதுட்டு இருக்கா. என்ன, கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களா? இதுதான் விஷயமா? இதுக்கு எதுக்கு இப்படி அழணும்? டேய் நீ சும்மா இருடா. ஆமா, அவங்க ரிலேட்டிவ் பையனா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. வீட்ல பேசிக்கிட்டாங்க. அதை கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. ப்ளீஸ், நீங்க இதை பத்தி அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா அவ எனக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணா. நீங்க கேட்டீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்ல ஃப்ரெண்டு. உன்னை மட்டும் கூப்பிட்டு சீக்கிரட்டா சொன்ன விஷயத்த நீ நாங்க கேட்டதும் சொல்லியாச்சு. நான் சொல்லலைன்னா மட்டும் நீங்க 2 பேரும் என்ன விட்டுருவீங்களா? போய் சொன்னாலும் அதையும் கண்டுபிடிச்சு என்ன கூப்பிட்டு திட்டுவீங்க. அதனாலதான் என்ன விஷயம்னு உண்மையை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதாவே காட்டிக்கிடாதீங்க. ஆமா, இப்ப வெடுக்குன்னு நீ எங்க போற? அவள அங்க தனியா இருக்க வச்சுட்டு. அவ காலையில எதுவுமே சாப்பிடல. அதான் கேண்டீன்ல போய் பப்ஸ் ஜூஸ் வாங்க போறேன். அவளுக்கு பசின்னு வாங்க போறியா இல்ல உனக்கு பசிக்குதுன்னு வாங்க போறியா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கீங்க. டேய் கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருடா. காவியா நீ போ, நான் அவகிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். சரி. சரி, விஷயம் என்னன்னு தெரிஞ்சிச்சுல, கிளாஸுக்கு போமா? டேய் அவளுக்கு கல்யாணமாண்டா. ஆமா, அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பொம்பளை பிள்ளைன்னா வீட்டுல கல்யாண பேச்செல்லாம் எடுக்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் இப்படி இருந்தா அழுதுட்டு இருந்தா டெய்லி அழ வேண்டியதான். இதுக்கப்புறம் உன்னை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டு போட்டுடலாம்ல இருக்கு. உனக்கு எதுக்குடா கோவம் வருது? அவ கல்யாணம் பண்ணிக்க போறா, ஏதாச்சும் பண்ண போறா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு நீ சோகமா இருக்கேன்னு எனக்கு தெரியல. எதுக்கு கோவப்படுறேன்னு எனக்கு தெரியல. டேய் அவளுக்கு கல்யாணமாண்டா. உனக்கு கோவம் வருதோ இல்லையோ, எனக்கு மட்டும் செம்மையா வருது. இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அடிச்சு மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன். இப்ப என்ன பண்றது? பாவம், கஷ்டமா இருக்கு. அவ கல்யாணம் பண்ண போறா, ஏதாச்சும் பண்ண போறா. உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு நிமிஷம் இரு. இப்ப எதுக்கு நீ சோகமா இருக்க? சோகமா எல்லாம் ஒண்ணும் இல்ல. விருப்பமே இல்லாம ஒரு பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா கஷ்டமா தானே இருக்கும், அதான். ஓ, வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மூடிட்டு வா, கிளாஸுக்கு போலாம். டேய் நில்லுடா பேசாம. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இவ்வளவு நேரம் வாவான்னு கூப்பிட்டு இருந்த, இப்ப நீ வரமாட்டேங்கிற.
டேய் அவளுக்கு கல்யாணம் சொன்னா நீ எதுக்கு சோகமா இருக்க? உண்மை என்ன சொல்லு. எனக்கு தெரியாம எதுவும். உனக்கு தெரியாம எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவ அழுதுட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அம்மா சத்தியமா. சரி சரி, ஃப்ரீயா விட்டு போலாம். மூடிக்கிட்டு பின்னாடியே வந்துரு. ஓகே.